வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒழுங்கு செய்துள்ள மிகப்பெரிய மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்பது உறுதி. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் மரிக்கார் குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களின் காணி விடுவிப்பு குறித்து ஆளும் தரப்பின் தமிழ் பிரதிநிதிகள் எதுவும் பேசுவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் விசனம். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்கள இயக்குனர் ஷானி அபயசேகர ஒரு சிறந்த மற்றும் திறமையான அரசு அதிகாரி என்று நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். ஷானி அபயசேகர மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அவர் மிகுந்த திறமையும் நேர்மையும் கொண்ட அரசு அதிகாரி. அவரது விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு உயர் நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் மரண தண்டனைகள் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை விதித்துள்ளது. இவ்வாறான திறமையான அதிகாரிகளை நாட்டுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இளம் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இவரின் அனுபவம் பெரிதும் உதவும். குற்றவாளிகளின் பக்கம் விசாரணைகள் நெருங்கும் போதெல்லாம் அவர் ஷானி அபேசகரவை குறிவைத்து விமர்சிப்பது வழக்கமாகிவிட்டது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு புதிய விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் நன்கொடைகள் கிடைக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். வெளிநாட்டு நன்கொடையாக ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவிலிருந்து 2 C-130 ரக போக்குவரத்து விமானங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல அமெரிக்க TH-57 ரக 10 ஹெலிகாப்டர்களையும் நன்கொடையாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டமையினை தாம் புலனாய்வாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்ததாக ஜனாதிபதி சபையில் வெளிப்படுத்தினார். பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். அத்துடன் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையினை அரசாங்கம் வெளிக்கொண்டு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒழுங்கு செய்துள்ள மிகப்பெரிய மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டி தலதா மாளிகையில் ஆசீர்வாதம் பெற விஜயம் செய்த போது ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மஹிந்த இந்த தகவலை வெளிப்படுத்தினார். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உருவாகி வரும் மக்கள் விரோதமான செயல்பாடுகளுக்கு எதிராக சாதாரண மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவும் இந்த பேரணியின் மூலம் பலமான செய்தியொன்றை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனுடன் தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி பதவிக்கு முன்னிறுத்துவதற்காகவே இனவாத உணர்வுகள் தூண்டப்படுகின்றன என்றும் இது தொடர்பாக மக்கள் பதற்றமடையாமல் இருக்க வேண்டும் என்றும் ராஜாங்கனி சத்தானந்த தேரர் தெரிவித்திருந்தார். கடந்த 17ஆம் தேதி திருகோணமலையில் ஏற்பட்ட புத்தர் சிலை சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த நிலையில் மஹிந்தவின் பேரணியின் பங்கேற்பு தொடர்பான நாமலின் முந்தைய அறிக்கைக்கு மாறாக தற்போதைய அறிவிப்பு அரசியல் அரங்கில் புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் அமைகின்றது. அத்துடன் திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விடயம் மற்றும் ராஜாங்கனி சத்தானந்த தேரரின் கருத்துக்கள் போன்றன வலுவான சந்தேகங்களை ராஜபக்சர்கள் மீது எழுப்புகின்றது. மேலும் இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் 21ஆம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதி திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்ததன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சருக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகின்றது என்று தெளிவாக தெரிகிறது என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று அரசாங்கம் வாதிட்டதுடன் அதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு மட்டும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படுவதன் காரணம் என்ன என்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் சீருடை அணியாத விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவால் தாம் நேற்று பிற்பகல் 2:39 மணியளவில் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அதனை ஆதாரப்படுத்தும் புகைப்படத்தையும் தனது கைபேசியிலிருந்து ஊடகங்களுக்கு காட்டியுள்ளதாகவும் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு உண்மையில் உறுதி செய்யப்பட்டிருந்தால் மக்களின் பாதுகாப்பை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பில் இருக்கும் அமைச்சருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் புதன்கிழமை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடுகின்றனர். இந்த சந்திப்பு இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சந்திப்பில் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட சவால்கள், வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதோடு கட்சித் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் கலந்து கொள்கின்றனர். தேசிய இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவோடு சந்திப்பது குறித்து சமீபத்தில் நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்ய இலங்கை தமிழரசு கட்சி அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பப்பட்டது. மேலும் நல்லெண்ணத்தின் அடையாளமாக வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காதிருப்பதாகவும் அந்த கட்சி முன்பே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை விரைவில் கண்டுபிடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் கடந்தும் அந்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்று எதிர்க்கட்சியின் ரோஹித் அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பேசிய அவர், சூத்திரதாரி குறித்து அனைத்து தகவல்களும் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தால் ஏன் இன்னமும் அவரை கைது செய்ய முடியவில்லை? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் நாமும் எதிர்பார்க்கும் விடயம் என்றார். அரசாங்கத்திற்கு நிறைவேற்ற அதிகாரம், பாராளுமன்ற பெரும்பான்மை, உள்ளூராட்சி அதிகாரம் எல்லாம் உள்ள நிலையில் விசாரணையை தாமதப்படுத்த எந்த காரணமும் இல்லை. தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற அரசாங்கத்திற்கு தடை இல்லை. பிரதான சூத்திரதாரியை கைது செய்து நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் இந்த விடயமும் மற்ற விவாதங்களைப் போலவே பேசுபொருளாக மாறிவிடும் என்று ரோஹித் அபய குணவர்த்தன தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களின் காணி விடுவிப்பு குறித்து ஆளும் தரப்பின் தமிழ் பிரதிநிதிகள் எதுவும் பேசுவதில்லை. விடுவிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக மட்டுமே செல்லுகின்றார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கூறினார். பாராளுமன்றத்தில் 2026 வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றியவர், திருகோணமலையில் தமிழின பிரதிநிதித்துவம் குறைந்து சிங்கள இன பிரதிநிதித்துவம் அதிகரித்திருப்பதற்கு குடியேற்றங்களே காரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, பாதுகாப்பு அமைச்சுக்கு தொடர்ந்தும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கும் கல்வித்துறைக்கும் போதிய நிதி இல்லை. முன்பு கல்விக்கான 6% ஒதுக்கீட்டை கோரிய ஹரணி அமரசூரிய தற்போது கல்வி அமைச்சராக இருந்தும் அதனை நிறைவேற்றப்படவில்லை. தனியார் காணி விடுவிப்பில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் இன்னமும் பல பகுதிகள் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. வலிகாமம் வடக்கில் மட்டும் 2500 ஏக்கர் காணி ராணுவம் வசம் உள்ளது. வடக்கின் பல கிராம சேவகர் பிரிவுகளிலும் இதே நிலை. ராணுவ சலுகைகள் ஒன்று மட்டுமல்ல, பல உள்ளன என்பதும் உண்மை. அவர் மேலும் பாலடிவேட்டை, காயங்கனி, கல்லடி, குருக்கல் மடம் போன்ற பகுதிகளில் உள்ள ராணுவ முகாம்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது தற்போது பிரச்சனையாக மாறியுள்ளது என்றும் சம்பந்தன் இதை 20 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரித்திருந்தார் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். 1827 திருகோணமலையில் தமிழ் மக்களாக 81% பேர் இருந்த நிலையில் இன்று அது 32% குறைந்துள்ளது. சிங்கள பிரதிநிதித்துவம் 1%இலிருந்து 26% உயர்ந்துள்ளது. இதற்கு குடியேற்றங்களே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.